தொழில் முதலீடுகளை ஈர்க்கப் போகிறேன் என்று அதிகாரிகளின் படையோடு ஸ்பெயின் புறப்பட்டு விட்டார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். முதலீடுகளை ஈர்க்கப் போனால் 1 நாள் 2 நாள் 3 நாள் பயணமாக போவார்கள். இதுதான் உலக வழக்கமே. ஆனால் 8 நாட்கள் செல்லுகிறார் முதல்வர். அந்த 8 நாட்களில் அப்படி என்ன முதலீடுகளை ஈர்க்கப் போகிறார்? மீறி போனால் ஒரு 10 முதல் 20 முதலீட்டாளர்களை சந்திக்கலாம், மீட்டிங் போடலாம். அதற்கு 8 நாட்கள் தேவையா என்று ஏகப்பட்ட சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஒரு மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தொழில் வளர்ச்சி மிக அவசியம். அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஆனால் பொசுக்கென்று பிளைட் டிக்கெட் போட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. முதலீடுகளை செய்ய நம்மை தேடி, நம் ஊரை தேடி அவர்களை வரவழைப்பதே திறமை. ஆனால் திடீரென்று துபாய், சிங்கப்பூர், ஜப்பான் எல்லாம் சென்று வந்தும் தமிழகத்திற்கு கிடைத்தது என்ன? எந்த பயனும் இல்ல. துபாயில் 6000 கோடி, சிங்கப்பூர், ஜப்பான் சென்று 1200 கோடி முதலீடுகளை ஈர்த்து வந்தேன் என்று கிளம்பும் போதே கண்டென்ட் கொடுத்திருக்கிறார் முதல்வர். ஆனால் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இதுவரை தமிழ்நாட்டில் என்ன நடந்தது? எந்த பயனும் இல்ல. அட, சமீபத்தில் கூட உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி அத்தனை லட்சம் கோடி, இத்தனை லட்சம் கோடி என்று புருடா விட்டது விடிய அரசு. பல 100 கோடி ரூபாய்களை கொட்டி ஆண்ட்ரியாவை பாட வைத்து கூட்டம் கூட்டி மாநாடு நடத்தியும் கூட முதலீடுகளை ஈர்த்த பாடில்லையே. அப்படியானால் அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டால் நடந்த நன்மை என்ன? இதையெல்லாம் பார்த்துத்தான் முதல்வரை கிழித்து தொங்க விட்டிருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. ஆம், முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வர் ஸ்பெயினுக்கு செல்லவில்லை. ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தங்கள் குடும்பம் சம்பாதித்த காசை முதலீடு செய்வதற்காகத்தான் ஸ்டாலின் ஸ்பெயின் செல்கிறார் என்று உண்மையை போட்டு உடைத்து விட்டார். அதனால்தான் முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் இன்பச் சுற்றுலாவா அல்லது முதலீடு செய்யவா என்று தமிழகம் முழுக்க கேள்வி எழுப்புகிறார்கள் மக்கள். இதன் உண்மையை ஸ்டாலின் சொல்லவில்லை என்றால் தமிழகத்தில் இருக்கும் பல சோர்ஸ்கள் மூலம் வெளியே தெரியாமலா போய்விடும்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.